வாங்கினாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, கூடவே 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூன், ஒரு 4 சிட்டிக்கு அளவு மஞ்சள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து சிக்கன் ரொம்ப கம்மியாக எடுக்கிறவங்களா இருந்தால் மசாலாலாம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இல்லை இதே போல் 3/4 கிலோ 1 கிலோ எடுக்கிறதுனா இந்த அளவுக்கே சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 முட்டை. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணியாக இருக்கக்கூடாது, அதே போல் தண்ணியும் சேர்க்கக்கூடாது. இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊறட்டும். 10ன்றதை விட ஒரு 15 நிமிஷம் கூட விடலாம், தப்பு கிடையாது. எவ்வளோ ஊறுதோ அந்த அளவுக்கு வந்து சிக்கன் வந்து நல்லா கிறிஸ்பியாக ஜூஸியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறம் அடுப்பு வந்து மீடியமான அளவில் வச்சுக்கணும். பாருங்க, எண்ணெய் வந்து நல்லா சூடாகிருக்கு. இப்போ ஒரு பீஸாக சேர்க்கலாம். சேர்க்கும் போது இடம் கொஞ்சம் கேப் விட்டு சேருங்க. அப்போதான் நமக்கு திருப்பி விடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். நீங்கள் மீடியமான அளவில் வச்சுக்கிட்டீங்கன்னா மேலே நல்லா செவந்து வரும், உள்ளே சிக்கன் வந்து நல்லா வெந்து வரும். கொஞ்சம் செவந்து வர டைமில் அப்படியே திருப்பி விடுங்க. பாருங்கம்மா, இந்த அளவுக்கு நல்லா செவந்து வரணும். அதே போல் உள்ளே வந்து நல்லா வெந்திருக்கணும். இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம். எண்ணெய் வந்து நல்லா வடிகட்டி எடுத்துங்க. இதே போல் எல்லா சிக்கனும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. தவா சிக்கன் பட்டத்துக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கலாம், அதாவது மல்லி. இது ரெண்டும் கொஞ்ச நேரம் சூடாகிற அளவுக்கு வறுத்துருங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா சூடு ஏறின டைம்ல ஒரு பிரியாணியெல்லாம் 2ஆ கட் பண்ணிருக்கேன், இது சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 பட்டை எடுத்து பொடி பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா மிக்சியில சீக்கிரமா அரைஞ்சிட்டதுனால 2 அன்னாச்சிப்பூ, ஒரு 5லேருந்து 6 பீஸ் அளவுக்கு கிராம்பு. இப்போ இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து ஒன்னா நல்லா வறுத்துருங்க. வறுக்கும் போது நல்லா மணமா இருக்கும். அது ஒரு நீங்க வறுத்து எடுத்துக்கணும். அடுப்பு தீ வந்து குறைச்சி வச்சு வரங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வரப்பட்டு வர டைம்ல கூடவே 2 ஏலக்காய், 5 முந்திரி இதையே சேர்த்து நல்லா லைட்டா வறுத்துக்குங்க. கொஞ்ச நேரம் சூடாயிருந்தா போதும். அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா கொஞ்ச நேரம் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பேன் வச்சுக்கலாம். பேன் சூடானதும் நம்ம சிக்கன் பொரிச்ச எண்ணெயை சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து இந்த எண்ணெய் வேற ஒன்றும் பண்ண முடியாது நம்ம, அதனால இதே எண்ணெயை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எண்ணெய் அதிகமாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சேர்க்கும் போது வடிகட்டி சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 7 பல்லு பூண்டு எடுத்து பொடியை நறுக்கிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி எடுத்து பொடியை நறுக்கினது இதையும் சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை வந்து நிறையவே சேர்த்துக்குங்க. 3 பச்சை மிளகாய் பொடியை நறுக்கிறது, இதெல்லாம் சேர்த்து இப்படி பரட்டி விட்டுருங்க. இது கூடவே 3 பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கிறது, இதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா. நல்லா ஒரு டார்க் ப்ரௌனாக வரணும். அது வந்து நல்லா வதக்கிடுங்க. இதில் வந்து டார்க் கலராக வர்றது தெரியாது, ஏன்னா நம்ம வந்து சிக்கன் பொரிச்ச எண்ணெயை தான் சேர்த்துருக்கோம். அதனால டைம் வச்சு நல்லா வதக்கிடுங்க. காரணம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. ஒரு பெரிய தக்காளி பொடியை நறுக்கிடுங்க, இதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். நம்ம வந்து ஏற்கனவே வந்து இஞ்சி பூண்டுலாம் போட்டிருக்கோம், அதனால கம்மியான சேர்த்துக்கலாம். பாருங்க, தக்காளி சேர்த்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ அடுப்பத்தை குறைச்சி வச்சிருக்கோம்னா நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்த அரைச்ச மசாலா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்ச மசாலா வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது 2 சேர்த்து நல்லா கலந்துடுங்க. இந்த மசாலா நீங்கள் அப்படியே எடுத்து வச்சிங்கன்னா நம்ம எப்போ சிக்கன் செய்யறோமோ அந்த டைமில் நம்ம சேர்த்துக்கலாம். அதனால தான் வந்து எண்ணெய் இல்லாமல் வறுக்கிறது இந்த அளவுக்கு வதக்கிடுங்க. இந்த டைமில் டொமேட்டோ சாஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சில்லி சாஸ் 1 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துடுங்க. கூடவே கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துருங்க. 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 4 நிமிஷத்துக்கு மீடியமான தீயில வைங்க. இப்போ வந்து 5 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். பாருங்க, 5 நிமிஷம் விட்டுட்டு பார்க்கலாம். நடுவில் எடுத்து கிளறி விடுங்க, அப்படியே விடக்கூடாது. நம்ம சேர்த்துக்க தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகிட்டு எண்ணெய் தனியாக திரிஞ்சு வந்துருக்கு பாருங்க. சூப்பராக இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு திக்காக வரும்போது நம்ம பொரிச்சு வச்ச சிக்கன் சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ சிக்கன் பொரிச்சு வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். கிரேவி ரொம்ப கம்மியாக பண்ணிங்கன்னா சிக்கன் அதிகமாக இருந்ததுன்னா பத்தாது. பாருங்க, நான் கரெக்டான அளவில் பண்ணியிருக்கேன். ஒரு 3 பீஸ் சேர்த்துக்கிறேன். சிக்கன் வந்து நம்ம ஏற்கனவே வந்து பொரிச்சு தான் வச்சுருக்கோம், அதனால வந்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டாலே போதும். அடுத்து வந்து ஃபுல்லாக குறைச்சிட்டு விடுங்க. பாருங்க, சிக்கன் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டதும் எவ்வளோ சூப்பராக இருக்காங்க. இந்த டைமில் கூடவே 2 பச்சை மிளகாய் பொடியை நறுக்கிட்டு அதில் இருக்க விதை எடுத்துருங்க, வாசனைக்காக தான். இது நீங்கள் இஷ்டப்பட்டா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். கூடவே கருவேப்பிலை கொஞ்சம். அவ்வளோதாம்மா, நல்ல ஒரு டேஸ்டான ரொம்ப ரொம்ப சூப்பரான தவா சிக்கன் ரெடி.